ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். வளர்ந்து வரும் ஏஐ துறையிலேருந்து ரொம்ப பெரிய விஷயமா ரீசெண்டாக பேசப்படுது. அதுதான் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். இந்த ஏஐ அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மல்டிபிள் டூல்ஸ், இது எல்எல்எம் மாடல்ஸ், இதுக்கு மத்தியில் தகவல்கள் பரிமாறக்குள்ள பயன்படுத்தப்படும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டாண்டர்டைஸ்டு வே தான் இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். இப்போது யோசிச்சு பாருங்களேன், எங்களுக்கு ஒரு ஏஐ அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. அந்த ஏஐ அப்ளிகேஷன் உங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச இடங்கள், உங்களோட ஒர்க் ஸ்கெடியூலு, உங்களோட பெயர், இந்த மாதிரி உங்களோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களோட பெர்மிஷனோட தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ஏஐ அசிஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்க ஒரு யூஸ் கேஸ் தான். இந்த மாதிரி பல யூஸ் கேஸஸில் சாதாரண ஒரு எல்எல்எம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ அப்ளிகேஷனாக மாற்றுறதுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு ப்ரோட்டோக்கால் தான் பார்த்திங்கன்னா இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ். இதை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ரொம்ப டெக்னிக்கலாலாம் நம்ம போக போகிறதில்ல. இந்த விஷயத்துக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்காலோட ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். நம்ம MCP பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஏஐ அப்ளிகேஷன் எப்படி இவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்எல்எம் மாடல்ஸ் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் அறிமுகமாச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய இடங்களில் நீங்கள் எல்எல்எம்ஸ் பற்றி கேள்விப்படுவீங்க. இந்த ChatGPT, DeepSeek, லாமா, இந்த மாதிரி நிறைய எல்எல்எம் மாடல்ஸ் இப்போ பப்ளிக்காக புழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த எல்எல்எம் மாடல்ஸோட தனித்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் வாக்கியங்களை உருவாக்குறது, அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற வாக்கியங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு உரையாடல், நமக்கு சாதாரண நம்ம கூட ஒருத்தவங்க பேசிக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கிறது அந்த எல்எல்எம்மோட ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு வகையான ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ். ஸோ இப்படி இருந்த எல்எல்எம்மை வச்சு நிறைய ஏஐ அப்ளிகேஷன் உருவாக்க தொடங்கினாங்க. இந்த ஏஐ அப்ளிகேஷனை உருவாக்க தொடங்கணுன்னு என்ன பண்ணாங்கன்னா, இந்த எல்எல்எம்ஸ் கூட சில டூல்ஸ் எல்லாம் இணைக்க ஆரம்பித்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் கூகுள் சர்ச் முன்னெல்லாம் பண்ணிங்கன்னா நார்மலாக தகவல்கள்லாம் லிஸ்ட் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏஐ மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் இந்த எல்எல்எம் மாடலில் இந்த கூகுள் சர்ச் அப்படிங்கிற டூல் கூட இணைத்ததுனால. இந்த மாதிரி ஒரு எல்எல்எம் மாடலை பல டூல்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டூல்ஸ், இப்போ நீங்கள் கூகுள் கேலண்டரில் கூட இணைச்சிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்தா அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏஐ ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் ஒன்றா ஒரு பிக்சராகவோ டெக்ஸ்டாவோ இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதற்கு காரணம் ஒரு டூலையும் இந்த எல்எல்எம்ஸையும் இணைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏஐ அப்ளிகேஷன்ஸ் இவால்வ் ஆக ஆரம்பிச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு டூலையும் ஒரு எல்எல்எம் மாடல் இணைச்சாங்கன்னா அதை தான் இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜென்ட்ஸ்னு நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க. அதுக்கு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான், ஒரு எல்எல்எம் மாடல் கூட ஒரு டூலை இணைக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் உருவாக தொடங்கியது. ஸோ இதனால் அந்த எல்எல்எம் கூட இணைக்கப்படும் டூல்ஸோட எண்ணிக்கை, டேட்டா பேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இணைக்கிறோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போச்சு. இப்படி அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டது. இப்போ இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். நான் ஒரு ஏஐ அப்ளிகேஷனை உருவாக்குறேன்னு வச்சுக்கலாம். என்னோட ஏஐ அப்ளிகேஷன் தமிழ் மட்டும்தான் புரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் உருவாக்குறீங்க, அது ஹிந்தி மட்டும்தான் புரிஞ்சுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நானும் இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஓகே என்னோடய அப்ளிகேஷன்லேருந்து நான் ஒரு கூகுள் சர்ச் டூலை நான் இணைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் கூகுள் சர்ச் டூலை உங்கள் அப்ளிகேஷனில் இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, கூகுள் சர்ச்சுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய அப்ளிகேஷனை கூகுள் சர்ச் கூட இணைக்கிறதுக்கு என்னோடய தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஒரு கோடு எழுதுவேன். அப்புறம் கூகுள் கிட்டேருந்து இங்கிலீஷ்லேருந்து என் அப்ளிகேஷன் புரிஞ்சுக்கிற மாதிரி தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு கோடு எழுதி நான் இணைச்சிட்றேன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹிந்தி டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு கோடு எழுதி உங்கள் அப்ளிகேஷனை கூகுள் கூட இணைச்சிட்றீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணால் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு லாங்குவேஜ் வருதுன்னு வைப்போம். இப்போ எல்லாருமே கூகுள் கூட இணைக்கிறதுக்கு என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் இங்கிலீஷாக மாற்றணும்னு அந்த மாதிரி கோடு எழுத வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இந்த கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் டூலை இணைக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், நாங்கள் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒன்று கொடுக்குறோம், நீங்கள் அதை வாங்கி எங்கள் டூலில் இணைக்கும் போது டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களோட லாங்குவேஜ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு கூகுளுக்கு இணைச்சிரும், நீங்கள் தனித்தனியாக கோடு எழுத வேண்டாம் அப்படின்னு அவன் ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம்.
அப்போ என்ன ஆகுது, நான் வந்து என் டூலில் இணைக்கிறதுக்கு டிரான்ஸ்லேட்டர் எடுத்து வச்சுக்கிறேன், நான் தனியாக கோடு எழுத தேவையில்லை. நீங்களும் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தனியாக கோடு எழுத தேவையில்லை. அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து இந்த கூகுள் நிறுவனம் வந்து மெயின்டைன் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய அப்ளிகேஷன் உருவாக்கி பல டூல்ஸை நம்ம இணைக்கணுங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக தனித்தனியாக பண்ணுனா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வே இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோட்டோகால் உருவாக்க. ப்ரோட்டோகால்னு என்ன, ஒரு வழிமுறைகள் இல்லையா, அந்த ப்ரோட்டோகாலை வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே சொன்ன எக்ஸாம்பிள் வந்து உங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள். உடனே மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் வந்து டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்க லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் நினச்சிட வேணாம், புரிஞ்சிருக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் உருவாக்க தொடங்கணும், பல டூல்ஸை இணைக்கணுங்கிற பட்சத்தில் அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வேவாக இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். 2024 ஆந்த்ரோபிக் நிறுவனம் இதை உருவாக்குனாங்க. இந்த MCPயோட மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் இதுதான். இந்த மாடல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த LLM மாடல்ஸை அதை வந்து இணைக்கிறோம் இல்லையா, அதனால் மாடல் கான்டெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஆரம்பத்தில் ஒரு எடுத்துக்காட்டு, இந்த ஆரம்பத்தில் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொன்னால ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களோட விஷயங்களை பற்றி தெரிஞ்சது, அதாவது உங்களோட ஒர்க் ஸ்கெடியூல் ஆகட்டும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச இடங்கள், உங்களோட பர்மிஷனோட உங்களை பற்றி தெரிஞ்சுக்குதுன்னு சொன்ன பதில் அதை வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னு என்ன, ஒரு வழிமுறை. இங்கே என்ன ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் இந்த LLM இந்த உங்களை பற்றின தகவல்கள், இந்த கான்டெக்ஸ்ட்னு சொன்ன அந்த தகவலை எப்படி பரிமாறிக்கொள்ளுது அப்படிங்கிற விதம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்படுது. அதை தான் வந்து ப்ரோட்டோகால். ஸோ இது 3 கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாடல், கான்டெக்ஸ்ட், ப்ரோட்டோகால். அதுதான் MCPயோட பெயர் காரணமாக இருக்குது. இதுவே நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த MCP வந்து USB-C போர்ட் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. USB-C போர்ட்னா என்னென்னா, இப்போலாம் முன்னெல்லாம் வந்து நம்ம USB கேபிள் வந்து ஒரு மவுஸுக்கு ஒரு USB கேபிள் கனெக்ட் பண்ணுவோம், கீபோர்டுக்கு ஒரு USB கேபிள் கனெக்ட் பண்ணுவோம், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஹார்ட் டிரைவ் கனெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு USB போர்ட் அப்படின்னு பல USB போர்ட் வந்து தேவைப்படுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா USB-Cன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வே கொடுத்தாங்க. இப்போ வர நிறைய டிவைஸ் வந்து USB-C காம்பேட்டபிளாக இருக்குது. ஸோ எத்தனை டிவைஸாக இருந்தாலும் எந்த டிவைஸாக இருந்தாலும் USB-Cன்னு மட்டும் இருந்தால் போதும், அந்த ஒரு போர்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் உங்கள் கம்ப்யூட்டரில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதை வந்து இட்ஸ் அ காமன் வே டு கனெக்ட் மல்டிபிள் டிவைசஸ் டு யுவர் லேப்டாப்ஸ். இது அனாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா MCP இஸ் லைக் USB-C போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படி அது புரிஞ்சுன்னா நீங்கள் அப்படியே நினச்சிக்கலாம். இல்லை நான் அந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு எக்ஸாம் சொன்னீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் MCP என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, MCPயோட கோர் கான்செப்ட், சில கோர் கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலாக இல்லைனாலுமே கோர் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சாதா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். MCPயை பொறுத்தவரை நீங்கள் 3 முக்கியமான கோர் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து MCP ஹோஸ்ட், ரெண்டாவது MCP கிளைண்ட், மூணாவது MCP சர்வர். இப்போ கிளைண்ட் சர்வர் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கும், கண்டிப்பாக டெவலப் ஆனீங்க, இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தீங்க. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்களா, உங்கள் யூடியூப் இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்து நீங்கள் ஒரு நிறைய வீடியோஸ் தம்ப்நெயில்ஸ் தான் பார்க்குறீங்க. அதுவும் எனக்கு இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களா, உங்கள் டிவைஸ் வந்து கிளைண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் வேணும்னு சொன்னோன்னே வந்து அந்த வீடியோ வந்து உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிருக்காது, எங்கேயோ ரிமோட்டில் ஒரு இன்டர்நெட் மூலிமா சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நேராக அந்த உங்கள் கிளைண்ட் வந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பும், இந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த வீடியோ டேட்டா அனுப்பு அப்படின்னு சொல்லும். உடனே அந்த சர்வர் வந்து அந்த டேட்டாவை அனுப்பும். அதனால தான் உங்களால் உங்கள் ஃபோனில் அந்த வீடியோவை பார்க்க முடியாது. திஸ் இட்ஸ் அ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதே மாதிரி தான் MCP பொறுத்தவரையும் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான் ரன் ஆகும். ஆனால் இங்கே வந்து MCP ஹோஸ்ட் அப்படிங்கிறது இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும். என்ன நான் சொல்கிறேன் இப்போ, அதுக்கு வந்து புரிஞ்சுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். எப்போவுமே நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் தான் எனக்கும் சொல்கிறதுக்கு பிடிக்கும், உங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிற ஈஸியாக இருக்குனால தான் நான் ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஏஜென்ட் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய அப்ளிகேஷன் வந்து என்னோடய பர்சனலைஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் அதுக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, என்னோட இந்த வாரத்தில் ஈவினிங் என்னோடய ஸ்கெடியூலை பார்த்துட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வந்து இந்த மூவிக்கு எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடு, நான் அதுக்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா வந்து உடனே என்னோடய ஸ்கெடியூலெல்லாம் வந்து கூகுள் கேலண்டர் நான் சேவ் பண்ணியிருக்கேன். என்னோடய மூவி புக் பண்ண வேண்டிய டிக்கெட் அந்த வெப்சைட் வந்து புக் மை ஷோ அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோன்னா, உடனே என்னோடய கூகுள் கேலண்டரில் போய்ட்டு என்னோடய ஃப்ரீ ஸ்கெடியூலை பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி டேட் எடுத்துகிட்டு அந்த மூவி ஷோ அந்த புக் மை ஷோவில் போயிட்டு எனக்கு பிடிச்ச அந்த மூவியை புக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இதுதான் யூஸ் கேஸ். ஓகேவா? ஸோ இதையும் MCPயும் நான் வந்து கம்பைன் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஏஜென்ட் அப்ளிகேஷன் சொன்ன பாருங்க, அது வந்து இருக்கிற இடம் வந்து MCP ஹோஸ்ட். என்னோடய அப்ளிகேஷன் இருக்கிற இடம் MCP ஹோஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கூகுள் கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து MCP சர்வரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ இந்த எம்சிபி ஹோஸ்ட்டுக்கு இருக்க என்ன அப்ளிகேஷனில் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து என்னோடய ஒர்க் ஸ்கெடியூல் பார்த்துட்டு புக் பண்ணு, டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா அது எல்எல்எம்க்கு இந்த தகவல் என்னோடய அப்ளிகேஷன் இஸ் ஃபார்வர்ட் பை சம் எல்எல்எம், சே ஒரு லாமா அப்படின்னு வச்சுக்கோம். லாமா எல்எல்எம் கிட்ட வந்து ஓகே இந்த யூசர் வந்து அவங்களோட கேலண்டர் ஸ்கெடியூலை பார்த்துட்டு டிக்கெட் புக் பண்ண சொல்கிறாங்கன்னு எல்எல்எம்க்கு வந்து ஒரு இன்புட் போகும். எல்எல்எம்ங்கிறது வந்து இட் ஸ்மார்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் நார்மல் ஹியூமன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். நம்ம பேசுகிற மாதிரி உரையாடல் அது புரிஞ்சுக்கிற அளவு ஸ்மார்ட் இனஃப். பட் அதனால் வந்து தனித்து நின்று டிக்கெட் புக் பண்ண முடியாது, தனித்து நின்று என்னோட ஸ்கெடியூலை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா அது நினைக்கும், ஓகே எங்கிட்ட இவர் பற்றின ஸ்கெடியூல் இல்லை, ஆனால் இவர் பற்றின ஸ்கெடியூல் வந்து கூகுள் கேலண்டரில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுன்னா கூகுள் கேலண்டரில் போய் நான் கனெக்ட் பண்ணால் தான் என்னால் டேட்டா எடுக்க முடியும்னு எல்லாம் வந்து எம்சிபி அந்த ஹோஸ்ட்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். அந்த எம்சிபி ஹோஸ்ட் என்ன பண்ணுன்னா உடனே ஓகே கூகுள் கேலண்டரை நம்ம கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எம்சிபி கிளையண்ட்டை உருவாக்கும். ஓகே, இங்கே ரொம்ப முக்கியம், நான் சொன்னோன்னே ஒரு எம்சிபி கிளைண்ட் உருவாக்கி அந்த எம்சிபி கிளைண்ட் வந்து கூகுள் கேலண்டர் இருக்கிற எம்சிபி சர்வர் கூட ஒன் கனெக்ஷன் கொடுக்கும். ஓகேவா, கனெக்ஷன் எம்சிபி ஒன் கிளைண்ட் டு எம்சிபி சர்வர் கனெக்ஷன் ஏற்படுத்தும். கனெக்ஷன் ஏற்படுத்தும் போது அங்கே தான் வந்து நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்கும். ஓகே நான் வந்து உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறேன், இதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். நான் வந்து எஸ் எனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், என்னோட கூகுள் கேலண்டர் என்னோட டேட்டாவை எடுத்துக்கோன்னு நான் சொன்னோன்னே அங்கே போயிட்டு என்னோடய ஒர்க் ஸ்கெடியூலை எம்சிபி சர்வரில் இருக்கிற கூகுள் கேலண்டர் இருக்க என் ஒர்க் ஸ்கெடியூலை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் அந்த என்ன டே சப்போஸ் கமிங் வெட்னஸ்டே வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அந்த வெட்னஸ்டே ஈவினிங் வந்து இவர் ஃப்ரீயாக இருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எம்சிபி கிளைண்ட்டுக்கு கொடுக்கும். அந்த எம்சிபி கிளைண்ட் என்ன பண்ணும், உடனே எம்சிபி ஹோஸ்ட்டில் இருக்கிற என்னோட எல்எல்எம் மாடலுக்கு டேட்டா அனுப்பும். ஓகே இந்த யூசர் வந்து உங்கள் பாஸ் வந்து நான் தான் பாஸ்ன்னு என்ன அசிஸ்டன்ட் இல்லையா, அது இந்த வெட்னஸ்டே ஃப்ரீயாக இருக்காரு அப்படின்னு எல்எல்எம் பண்ணணும். ஓகே இந்த ஈவினிங் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டில் இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணணும், டிக்கெட் புக் பண்ணணும். எல்எல்எம் இஸ் இன்னொன்று சொன்னால் ஸ்மார்ட் இனஃப். ஸோ என்ன பண்ணோம், எம்சிபி ஹோஸ்ட்டில் வந்து ஏற்கனவே வந்து ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புக் மை ஷோ அந்த வெப்சைட்டில் போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணணும், அதனால் அங்கே ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தணும்னு எம்சிபி ஹோஸ்ட்டுக்கு தகவல் வரும். அந்த எம்சிபி ஹோஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே ரொம்ப முக்கியம் இன்னொரு எம்சிபி கிளைண்ட்டை உருவாக்கும். தட் எம்சிபி கிளைண்ட் வில் கனெக்ட் டு தி சர்வர் வேர் புக் மை ஷோ இருக்கிற சர்வர் கூட எம்சிபி சர்வர் கூட கனெக்ஷன் ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் கேலண்டர் கூட ஒரு எம்சிபி கிளைண்ட்டும் அந்த கூகுள் கேலண்டர் சர்வர் ஒன் கனெக்ஷன். அதே மாதிரி புக் மை ஷோவில் இருக்கிற சர்வர் எம்சிபி சர்வர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு எம்சிபி கிளைண்ட் என்னோட ஹவுஸில் உருவாக்கும். ஸோ 2 எம்சிபி கிளைண்ட்ஸ். அந்த கிளைண்ட் என்ன பண்ணணும்னா நேராக போய் புக் மை ஷோவில் போயிட்டு தகவல் கொடுக்கும். ஓகே இந்த வெட்னஸ்டே ஈவினிங் இந்த மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்லிட்டு டிக்கெட் அங்கே புக் ஆகிட்டு உடனே அந்த டேட்டாவை திருப்பியும் எம்சிபி ஹோஸ்ட் கிளம்பி எம்சிபி வந்து எல்எல்எம்க்கு அனுப்பும். ஓகே டிக்கெட் புக் ஆயிடுச்சு, இந்த டேட்டுக்கு இந்த மூவி இந்த ஈவினிங் இந்த டைமுக்கு புக் ஆயிருக்குன்னு சொன்னோன்னே அந்த எல்எல்எம் என்ன ஒன்று இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட அழகாக வாக்கியமாக அதுதான் பெரிய ஆளாச்சே ஸ்மார்ட்டாக நம்ம கூட பேச சொல்லும். ஹே நீங்கள் கேட்ட மாதிரி இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் ஃப்ரீயாக இருந்து, ஸோ அதனால் இந்த டைமில் இந்த மூவி வந்து நான் இந்த புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ நான் எல்லாம் கேட்டால் நான் ஜஸ்ட் ஒரு query தான், ஒரு இன்புட் கம்யூனிகேஷன் மாதிரி கொடுத்தேன், எனக்கு புக் பண்ணுன்னு சொன்னேன், அது புக் பண்ணிட்டு வந்துருச்சு. இதுக்கு நடுவில் இத்தனை டிரான்சாக்ஷன் நடந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எம்சிபி ஹோஸ்ட் கிளைண்ட் சர்வர் அப்படிங்கிற மத்தியில் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த யூஸ் கேஸை வச்சு இந்த எம்சிபி ஹோஸ்ட் கிளைண்ட் சர்வர் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த 3 கான்செப்ட்ஸ் தான் வந்து எம்சிபி பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து எம்சிபிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த கூகுள் கேலண்டர் இந்த புக் மை ஷோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வேல என்னோட அப்ளிகேஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. நான் வந்து அதுக்கு ஸ்பெஷலைஸ் கோடு எழுத தேவையில்லை. ஸோ அதுக்கு காரணம் இந்த எம்சிபி ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு யூசர்ஸும் பல அப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் போது பொதுவான ஸ்டாண்டர்ட் வேல பல டூல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த எம்சிபியை யூஸ் பண்ணுறது நல்லது. இது மாதிரி நிறைய எம்சிபி சர்வர்ஸை வந்து இந்த ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன கூகுள்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், ஆந்த்ரோபிக் உங்கள் சர்வர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு எம்பி சர்வர் உருவாக்குறாங்க. ஏன் நீங்கள் கூட எம்சிபி சர்வரை உருவாக்கலாம் கஸ்டமைஸ்டு வேவா. பட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ போக வேண்டாம். ஓகே, அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்படி எம்சிபி சர்வர்ஸ்குள்ளே கம்யூனிகேஷன் ஏற்படுது எம்பி கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கு நடுவில். இதை பற்றின ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படி சொல்லுவாங்க. அதை பற்றின ஒரு பேசிக் மட்டும் நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக போக வேண்டாம். 2 வகையாக கம்யூனிகேஷன் ஏற்படும். ஒருவேளை அந்த எம்சிபி சர்வருங்கிறது உங்கள் லோக்கல் மிஷின்லேயே இருந்தால், உங்களோட டேட்டா உங்கள் லோக்கல் மிஷின்லேயே இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஐஓ எஸ்டிடிஐஓ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற முறை கொண்டு கனெக்ஷன் ஏற்படுத்தப்படும்.
இதுவே உங்களோட சர்வர் MCP சர்வருங்கிறது ரிமோட் லொக்கேஷனில் இன்டர்நெட் மூலிமா நீங்கள் இன்னொரு இடத்துல போய் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரீமபிள் HTTP அப்படிங்கிற முறையில் கனெக்ஷன் ஏற்படும். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை பற்றி எப்படி என்னங்கிறத டீட்டெயிலாக பண்ணலாம். பட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்டர்நெட் இதுக்கான லிங்க் எல்லாம் கொடுக்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலுமே ஃபியூச்சர் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது தாங்க பேசிக்காக நீங்கள் MCPனா என்னென்னு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை நான் இந்த வீடியோவில் முடிஞ்சளவு ஈஸியாக புரிஞ்சுக்க மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லியிருக்கேன். டெக்னிக்கலாகவும் டீட்டெயிலாக போகல. பட் உங்களுக்கு இந்த MCP பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில் நான் சொல்லும்போது இந்த ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் இன்னும் வந்து டெவலப்பர் ஓரியன்டாக எனக்கு கோடிங்கோட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் கமெண்ட் பாக்ஸ் சொல்லும்போது தான் என்னால் வந்து ஓகே இத்தனை பேர் கேட்குறாங்க நான் அடுத்த வீடியோ போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக லேங்கிராஃப் வித்தியாசத்தில் வந்து நிறைய பேர் வந்து லேங்கிராஃப் டெமோ வேணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் நான் அந்த லேங்கிராஃப் டெமோ வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி இதுக்கும் வேணும்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோக்கு மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off.